அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 46. சதுரன் கடசல உரி போர்வையான் செந்தழல் கரத்தேந்தி நின்றோன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சியினுடைய 46வது பாடல். இதனுடைய உரை விளக்கம். சதுரன் எல்லாம் வல்ல சாமார்த்தன் ஆம். இதற்கு மெய் பொருள் விளக்கம் புதிதாய் வழங்க பெறுகின்றதாம். இச்சமயம் யாதெனில் சதுரம் என்றால் 4 பக்கங்களும் சரிசமமாக கூடிய நற்கோணமும் ஒத்த ஓர் உருவை சதுரம் என உலகறியும். கடவுளோ சத் சித் ஆனந்த நிறைவு வாழ்வு உடையவர் ஆவார். இந்த சதுர் எல்லாம் வல்லவர் ஒவ்வொரு அணுவிலும் பொருளிலும் உயிரிலும் இருந்து தன் உண்மையை வெளிப்படுத்தும் சதுரப்பாடு புரிந்து கொண்டு உள்ளார். அந்த ஒன்றாகிய சதுரர் அகண்ட பேர் உலகில் பிரபஞ்சமாக சதுரமாக வெளிப்பட்டு திகழ்கின்றார். இந்த சதுர கடவுள் 3 பங்கு அருட்பெரும் ஜோதி விளக்க உருவோடு 1 பங்கு தனி பெரும் கருணை இயல் தன்மையோடுதான் யாவையும் விரித்துள்ளார். இப்படி விங்கலை அக அனுபவத்தில் சிற நடு சிற்றம்பலத்தில் கண்டு ஏற்று பயனுற வேண்டியுள்ளதாம். அந்த சதுரர் இப்போது நம் மூல நாடி முகையிட்டு அலகு உச்சியில் உள்ள 4 வாசல் நடுவில் இருக்கின்றதை திருவருளால் உணர்த்துகின்றதாம். அதனை சத் விசார ஞானத்தால் அறிந்து பற்றென்னும் பக்தியில்